80s காலகட்டத்துல கொடிகட்டி பறந்த நடிகைகள் இன்னைக்கு அம்மா கேரக்டர்ல பட்டையை கிளப்புறாங்க. லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது அம்பிகா. 80s காலகட்டத்துல பல முன்னணி நடிகர்களுக்கு ஹீரோயினா நடிச்சு தனக்குன்னு ஒரு தனி இடத்த பிடிச்சவங்க தான் அம்பிகா. அந்த டைம்ல கொடிகட்டி பறந்தாங்கன்னு சொல்லலாம். பல ரசிகர்களோட கனவு கன்னியாவும் இவங்க இருந்தாங்க. அதுக்கப்புறமா சினிமாவில இருந்து விலகி வெள்ளித்திரை பக்கம் அவங்களோட கவனத்தை செலுத்துறாங்க. நிறைய குணச்சித்திர வேடங்களையும் நடிச்சிருக்காங்க. முக்கியமா அம்மா கேரக்டர்லாம் சூப்பரா ப்ளே பண்ணிருக்காங்க. இவங்க சினிமாவுல எந்த அளவுக்கு சூப்பரான வாய்ப்புகள் கிடைச்சிச்சோ அதே அளவுக்கு சீரியல் பக்கமும் ரொம்பவே பிஸியா நிறைய சீரியல்களை நடிச்சிட்டு இருந்தாங்க. ரஜினி கமலுக்கு ஹீரோயினா நடிச்ச அம்பிகா அவனிவன் படத்துல விஷாலுக்கு அம்மாவா நடிச்சிருப்பாங்க. அந்த கேரக்டர்ல அவ்வளவு சூப்பரா ப்ளே பண்ணியிருந்தாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சரண்யா பொன்வனன். இவங்க ஹீரோயினா எவ்வளவு ஜெயிச்சாங்க அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனா அம்மாவா இவங்கள பீட் பண்றதுக்கு ஆளே கிடையாதுன்னு சொல்ற அளவுக்கு ஒரு நிரந்தர இடத்தை பிடிச்சிருக்காங்க. மணிரத்னத்தோட நாயகன் படத்தின் மூலமா தான் தமிழ் சினிமாவில் அறிமுகமாகறாங்க சரண்யா. அந்த டைம்ல பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப கியூட்டா இருப்பாங்க. அதுக்கப்புறமா நிறைய வெற்றி படங்கள்ல இவங்க நடிச்சிருக்காங்க. ஆனா இப்போ பல படங்கள்ல ரசிகர்களோட மனசுல நிக்கிற அளவுக்கு அம்மா கேரக்டரை நடிச்சிட்டு வராங்க. பரத், ஜீவா, விஜய் சேதுபதி, விமல், லாரன்ஸ், தனுஷ், உதயநிதி அப்படின்னு கிட்டத்தட்ட எல்லா முன்னணி நடிகர்களுக்கும் இவங்க அம்மாவா நடிச்சாச்சு. கோலமாவு கோகிலா படத்துல நயன்தாராவுக்கு கூட இவங்க அம்மாவா நடிச்சிருந்தாங்க. இதுவரைக்கும் இவங்க பண்ண எல்லா அம்மா கேரக்டருமே ஸ்பெஷல் தான். ஒரு கட்டத்துல நம்ம தமிழ் சினிமாவுல அம்மா கேரக்டர் பண்ணணும் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது சரண்யா பொன்வன தான். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ராதிகா சரத்குமார். கிழக்கே போகும் ரயில் படத்தின் மூலமா ஹீரோயினா அறிமுகமானவங்க தான் இந்த ராதிகா. தன்னோட துள்ளலான மற்றும் உணர்ச்சிகரமான நடிப்பால அவங்களுக்குன்னு ஒரு தனி இடத்தை நம்ம தமிழ் சினிமாவுல ரொம்ப ஈஸியாவே பிடிச்சிட்டாங்க. ரஜினி, கமல், சரத்குமார், விஜயகாந்த் அப்படின்னு அந்த டைம்ல இருந்த எல்லா முன்னணி நடிகர்களுக்கும் ஜோடியா நடிச்சாங்க. அதுக்கப்புறமா சீரியல் பக்கம் அவங்களோட கவனத்தை செலுத்தி சீரியல்களை ப்ரொடியூஸ் பண்றது, சீரியல்களை நடிக்கிறது அப்படின்னு அதுல பயங்கர பிஸியா இருந்தாங்க. இப்போ விஜய், விஜய் சேதுபதி, விக்ரம் பிரபு, விஷால், தனுஷ் அப்படின்னு கிட்டத்தட்ட நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய முக்காவாசி முன்னணி நடிகர்களுக்கும் அம்மாவா நடிச்சாச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ரம்யா கிருஷ்ணன். 80s மற்றும் 90s காலகட்டத்தில் முன்னணி ஹீரோக்களுக்கு ஜோடி போட்டவங்க தான் ரம்யா கிருஷ்ணன். கூடவே நிறைய வில்லியான ரோலும் நடிச்சிருக்காங்க. இவங்களோட வசீகரமான பார்வை இருக்குல்ல, அதுவே பயங்கர ஃபேன் பேஸை இவங்களுக்கு உருவாக்கி கொடுத்துச்சு. இவங்களோட சிரிப்புக்கே நிறைய ரசிகர்கள் உண்டுன்னு சொல்லலாம். அதிகமான பக்தி படங்களை இவங்க நடிச்சிருக்காங்க. ஒரு டைம்ல நம்ம தமிழ் சினிமாவில் அம்மன் கேரக்டர் பண்ணணும் அப்படின்னாலே ரம்யா கிருஷ்ணன் தான். அவங்கள பீட் பண்றதுக்கு ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு ரம்யா கிருஷ்ணனோட போல்ட்னஸ் இருக்குல்ல, அது வேற எந்த ஹீரோயினுக்கும் வராது. நட்சத்திர நடிகையா இருந்த இவங்க ஒரு கட்டத்துல சீரியல் பக்கமும் கவனத்தை செலுத்தினாங்க. அதுக்கப்புறமா ரியாலிட்டி ஷோல ஜட்ஜாவும் வேலை பார்த்திருக்காங்க. பாகுபலி படத்துல சிவகாமி தேவி கதாபாத்திரத்துல அவ்வளவு சூப்பரா நடிச்சிருந்தாங்க. பிரபாஸ்க்கும் ராணாக்கும் அம்மாவா அதுல அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருந்தாங்க. இதுல நடிச்சதுக்கு எக்கச்சக்க பாராட்டு அப்படின்னு சொல்லலாம். இப்பவும் நிறைய படத்துல ஹீரோக்களுக்கு அம்மாவா குணச்சித்திர வேடங்களையும் நடிச்சு அசத்திட்டு இருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நதியா. 80s காலகட்டத்துல முன்னணி நடிகையா வலம் வந்தவங்க தான் நதியா. பெண்களே பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு அவ்வளவு சூப்பரா இருப்பாங்க. அதனாலேயே நதியாக்கு ஆண் ரசிகர்களையும் தாண்டி பெண் ரசிகைகள் ரொம்ப அதிகமாவே இருந்துச்சு. சினிமாவுல எக்கச்சக்க படங்கள்ல நடிச்சு புகழோட உச்சியில இருக்கும்போது திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சினிமா விட்டு ஒதுங்கிட்டாங்க. நதியா அந்த டைம்ல கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு யாருமே நினைச்சு பார்க்கல. அதுக்கப்புறமா ரொம்ப வருஷம் கேப்புக்கு அப்புறமா தான் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படத்துல ஜெயம் ரவிக்கு அம்மாவா நடிச்சிருந்தாங்க. தாமிரபரணி படத்துல பிரபுவுக்கு ஜோடியா நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு சில படங்கள் நடிச்சிருக்காங்க. இருந்தாலும் நமக்கு ஆல் டைம் ஃபேவரட் அப்படின்னா எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.